குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்த்திகை பொரி செய்ய போகிறோம். பொரி உருண்டை. நான் பாருங்கள், இந்த கப்பில் 3 கப்பு பொரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மூணு கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம் இங்கே பாருங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச வெல்லத்தை மறுபடியும் இந்த கடாயில் சேர்த்துட்டு இதை பாகு காய்ச்சிக்கிடலாம். அதாவது நம்ம அதிரசத்துக்கு பாகு காய்ச்சுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பாகு பதம் வரணும். அப்போ தான் இந்த பொரி உருண்டை நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். ஒரு தட்டில் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதில் இந்த வெள்ளை பாகை இதில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி உருண்டை உருட்டுறதுக்கு நமக்கு வரணும். இது மாதிரி வந்துருச்சுன்னா இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் பொரியை சேர்த்து கிளறிடலாம். இந்த பாகில் 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் 2 ஸ்பூன், இந்த கடலைப்பருப்பு, இந்த சுக்கு, ஏலக்காய் பொடி, அதோடு நாம் எடுத்து வச்சுருக்கிற பொரியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு உருண்டை பிடிக்கணும். நான் கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போவே இது நல்லா கெட்டிப்பட்டுருச்சு உருண்டை பிடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை என்னுடைய வீடியோ ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. பாகு முருகிருச்சின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சூடு, என்னால் கையால் பிடிக்கவே முடியல, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. பார்த்திங்கன்னா என்னுடைய பொரி ரொம்ப உதிரியாக ஆகிப்போச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் உருண்டை பிடிக்கவே முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல வீடியோவாக போடுறேன். இந்த உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு நான் பிடிச்சி பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.